वेलकम टू रामस्वामी हिंदी राष्ट्रभाषा कोर्स हिंदी राष्ट्रभाषा ஜெய் பப்ளிகேஷன் கைடில் பாக் ஃபைவ்ல 3வது ஜீவனினா வாழ்க்கை வரலாறு அதை பார்ப்போம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். போன கிளாஸ் வந்து கடின சப்தாத்து எல்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனில் பார்ப்போம். கடின சப்தாத்னா கஷ்டமான வார்த்தைக்கு அர்த்தங்கள். சஃபலத்தானா ஹிந்தியில் காமியாமி அப்படின்னு அர்த்தம். காமியாமின்னா வெற்றின்னு அர்த்தம் தமிழில். இங்கிலீஷில் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அப்புறம் காரிய பாலக் அதிகாரி, செயல் அலுவல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அல்பகால் பகூத் கம் சமய குறைந்த காலம், ஷார்ட் டியூரேஷன். காவா ஃப்ளட் கர் தேனா, அமுல் பரிவர்த்தன் கர்னா, மிகப்பெரிய மாற்றம் செய்தல், டு சேஞ்ச் கம்ப்ளீட்லி. மகத்துவபூரன் முக்கியமான இம்பார்ட்டண்ட். சர்வஜனிக் கல்யாண் காரிய பொதுநலத்திட்டங்கள், பப்ளிக் வெல்ஃபேர் ஒர்க்ஸ். பிரேரன் தூண்டுதல், இன்ஸ்பிரேஷன். சம்பாடன் கா பார் பத்திரிகை ஆசிரியர் பொறுப்பு. தி நியூஸ் பேப்பர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆக்ஷன். தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எடிஷன். பிரபந்தக் மேலாளர் மேனேஜர். லேக்கன் சக்தி எழுத்தாற்றல், பவர் ஆஃப் ரைட்டிங். காரியகுஷலதா செயல்திறன், எஃபிஷியன்சி. ராஷ்டிரபக்தி தேசபக்தி நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம். ஏக் ஸ்வர் சே ஒரே குரலில் ஒருமித்து, ஜாயிண்ட்லி கலெக்டிவ்லி. பிரசாஸ் கர்னா தாரிஃப் கர்னா, குணகான் கர்னா. சர்ஹனா கர்னா புகழ்தல், பாராட்டுதல், டு பிரைஸ். அகிம்சை முறை, நான் வயலன். அகிம்சை முறை, நான் வயலன்ஸ். கிராந்திகாரி விப்ளவகாரி, புரட்சியாளர், ரெவல்யூஷனரி. சசாத்திர அவிஷ்வாரோ கே சாத் அஸ்திர சாஸ்திர சகித், ஆயுதங்களுடன் கூடிய, வித் வெப்பன்ஸ். விஸ்தர் ஹோனா விரிவாக்குதல், டு பி எக்ஸ்பேண்டட். இசி ரூப் மே ஏதாவது ஒரு வடிவத்தில், இன் சம் வே ஆர் அதர். பராபர் நிரந்தர், லக்தார் தொடர்ந்து, கண்டினியூஸ்லி. அதான் நோட் பண்ணிங்க.
சம்பந்த், ரிஷ்தா, நாதா தொடர்பு, உறவு, கனெக்ஷன், ரிலேஷன். தபானா, தமன் கர்னா அடக்குதல், டு சப்ரஸ். अध्यादेश राष्ट्र के प्रथम शासक के द्वारा दिया गया आधिकारिक आदेश नेकड़िनिலை சட்டம் ஆர்டினன்ஸ். जारी करना கட்டளையிடுதல் அமுல்படுத்துதல், டு issue an order to enforce. स्वास्थ्य तंदुरुस्ती उड़ल नलम आरोग्यम, हेल्थ. मुक्त कर देना रिहा कर देना विடுவித்தல், to release, to let free. शीर्षस्थ सवच्च स्थान प्राप्त தலையாய உச்சியில் உள்ள ஃபேர்மோஸ்ட் டாப்மோஸ்ட். निर्वाचित होना चुना जाना தேர்ந்தெடுக்கப்படுதல், டு பி எலெக்டட். मतभेद विचार की मित्रता கருத்து வேறுபாடு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். राजनीतिक दल அரசியல் கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. स्वागत करना कायम करना நிறுவுதல், டு எஸ்டாப்ளிஷ். संगठन அமைப்பு, ஆர்கனைசேஷன். लोकप्रियता याति प्रसिद्ध, यश पुगड़, पॉपुलैरिटी. अर्जित करना பெறுதல், டு அக்வயர். इस अवसर पर इतरनத்தில், on this occasion. चंकल चुंकल पंचा पिड़ी, होल्ड. उपयुक्त उचित, योग्य. मुनासिब உயரிய தகுந்த, அப்ராப்ரியேட், சூட்டபிள். अवसर मौका வாய்ப்பு, சந்தர்ப்பம். कल्चर opportunity. मुक्ति रिहाई. छूटकारा விடுதலை, ரிலீஸ். आमरण अनशन சாகுவை உண்ணாவிரதம். हंगर स्ट्राइक टिल डेथ. प्रभावित होना. भयभीत होना. गजराना பயப்படுதல், டு பி ஸ்கேர், டு பி அஃப்ரைட். நோட் பண்ணிங்க.
नज़र बंद करना, सख्त निगरानी में रखना, கண்காணிப்பில் வைத்தல், டு கீப் அண்டர் டிடென்ஷன். நிகரானி, நிரிஷன், தேக்ரேக், மேற்பார்வை, கண்காணிப்பு, சூப்பர்விஷன். குப்த் ரூப் சே, ரகசியமாக, கான்ஃபிடென்ட்லி, சீக்ரெட்லி. யோஜனா, திட்டம், பிளான். ஆங்கோ மே குல் ஜோங்னா, தோகு தேனா, ஏமாற்றுதல், டு சீட், டு டிசீவ். சகாயதா, மத்த, உதவி, ஹெல்ப். பேட் கர்னா, மில்னா, முலாகாத் கர்னா, சந்தித்தல், டு மீட். பாவி, भविष्य से संचार, भविष्य से संपादित, எதிர்கால, ஃபியூச்சர். நிமந்திரன், न्योता, न्योता, बुलावा, अழைப்பு, इन्विटेशन. युद्ध, लड़ाई, पोर, वार, बैटल. गदरा, जोखिम. अपाயம், ஆபத்து, ரிஸ்க். சிந்த் கர்னா, திங்க் கர்னா, கவலைப்படுதல், டு ஒரி. பட்டூனி, பட்டூபி, நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன். ஆஸ்பாஸ், ஈட், கீட். கீட், அக்கம் பக்கத்தில், நியர்லி. சவுனிக், சிப்பாகி, போர் வீரர்கள், சோல்ஜர்ஸ். பந்தி பனானா, கைது கர்னா, கிரப்தார் கர்னா, சிறையில் அடைத்தல், கைது செய்தல், டு அரெஸ்ட். பிரவாசி, விதேஷ் மே ரக்னே வாலி, வெளிநாட்டில் வசிக்கின்ற. who dwells abroad. அகர், பகூத், அதிக், மிகுந்த, அதிகமான. லிமிட்லெஸ், எக்ஸசிவ். प्रज्ञात होना, प्रसिद्ध होना, मशहूर होना, पुगड़ पेड़दल, टू बिकम फेमस. विजय, जीत, வெற்றி, விக்டரி. सीमा, हद, எல்லை, பவுண்டரி. நோட் பண்ணிங்க.
திரங் ஜெண்டா மூவர்ண கொடி, த ட்ரைகலர்டு ஃப்ளாக், இந்தியன் நேஷனல் ஃப்ளாக். கட்னா கொடியை நடுதல், டு ஃபிக்ஸ் த ஃப்ளாக். காட்னா காட்னா கொடி நடுதல், டு ஃபிக்ஸ் த ஃப்ளாக். பலிதான் குர்பினி குர்பானி உயிர் தியாகம், சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் லைஃப். மதவாலே உன்மத் வெறி பிடித்த, வேவாட் டிப்ஸி, பாசா ஃபல்டனா துர்பாகிய ஆனா, துரதிருஷ்டம் வருதல், ஃபார்ச்சூன் டு சேஞ்ச். மித்ர ராஷ்டிர நட்பு நாடுகள், ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ். ஜகக் ஸ்வான்பர் வெவ்வேறு இடங்களில், அட் வேரியஸ் பிளேசஸ். பரிசித்தி ஹாலத், தஷா, நௌகத் நிலைமை, கண்டிஷன், பொசிஷன். நிராஷ் ஹோனா ஹத்தாஷ் ஹோனா நம்பிக்கை இழத்தல், நிராசை அடைதல். ஃபீல் டிசப்பாயிண்டட், டு பி டெஸ்பரேட். சந்தேக் ஷக் ஷங்கா ஷப்கா சந்தேகம், டவுட். உற்சாக் ஹவுஸ்லா உமங். ஊக்கம், உற்சாகம், எந்தூசியாசம், ஜீல், ஃபேவர். மனோபல் मन की शक्ति. அத்தியாபிக் சக்தி, மனவலிமை, உள்ளத்தின் உறுதி, மாரல் ஸ்ட்ரென்த். பவிஷ்யவாணி பிறகு நடக்கப் போவதை முன்னரே அறிவித்தல். வருவதுரைத்தல். ஃபோர்டெல்லிங், ஆரக்கிள், ப்ரெடிக்ஷன். சத்ய சித்து ஹோனா, சச் நிகழனா, உண்மை என்று நிரூபிக்கப்படுதல். டு பி ப்ரூவ்டு ட்ரூ. சுப் தின் மங்களமத் தின், நன்னாள், குட் அண்ட் ஆஸ்பீஷியஸ் டே. பூர்வ கே பகலே, முன்னர், பிஃபோர். அமர், ஜோ கபி ந மரே, மரணமில்லாத, என்றும் அழியாத, இம்மார்டல். ஹவாயி யாத்ரா, விமான பயணம், டிராவல் பை ஏரோப்ளேன். எல்லாம் நோட் பண்ணிங்க.
विमान, वायुयान, हवाई जहाज, आगाय विमानम एरोप्लेन, दुर्घटनाग्रस्त होना, विपत्तुकुள்ளாகுதல் एक्सीडेंटल, सदा के लिए आगे मुर्द होना, देहांत हुआ, निधन हुआ, चलना, इरत्तल, कालमादल, टू पास अवे. जन्म இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்ப்போம். नेताजी सुभाष का जन्म कड़क नगर में 23 जनवरी 1897 को हुआ. उनके पिता बाबू जानकीनाथ बोस थे. சுபாஷ் சந்திர போஸ் கடக் நகரில் 23 ஜனவரி 1897 பிறந்தார். और अप्पा पेर बाबू जानकी बोस. वे एक प्रसिद्ध वकील थे. அவர் வந்து பிரபலமான வக்கீல் அவங்க அப்பா. நேதாஜி பத்மன் சே ஹி மேதாவி அவர் ஹோன்ஹார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெரிய திறமசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருந்தார். ஜென்மத்தை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து தேசபக்த் நேதாஜி நேதாஜியோட தேசபக்தியை பற்றி பார்ப்போம். पिता जानकी नाथ जी अपने पुत्र सुभाष को ICS पढ़ाना चाहता थे. அவங்க அப்பா வந்து சுபாஷ் சந்திர போஸோட அப்பா வந்து அவரை வந்து ICS படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். मगर देशभक्त सुभाष को पराई सरकार की नौकरी करना पसंद नहीं था. ஆனால் அவர் வந்து பாரத தேசம் அடிமையாக இருந்தது என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் அங்கே வேலையும் பார்க்க முடியாது, படிச்சுட்டு வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறார். फिर भी अपने पिताजी को इच्छानुसार विदेश जाकर ICS की परीक्षा में उदन हुए. ஆனால் அவங்க அப்பாவோட ஆசைப்படி அவர் வெளிநாட்டில் போய் ICS படித்து பாஸ் பண்ணார். लेकिन IC बद जोड़कर वे भारत लौट आए. ஆனால் IC பதவியை விட்டுட்டு அவர் வந்து இந்தியா திரும்பிட்டார். ஆஜாதி கி லடாயி மே சுதந்திர போராட்டம் பண்ணது அவர். நேதாஜி சுபாஷ் ने भारत आकर चित्तरंजन दास ने से मिलकर ब्रिटिश सरकार के विरोध में आंदोलन के भाग लिया. आज़ादी की लड़ाई. नेताजी सुभाष ने भारत आकर चित्तरंजन दास से मिलकर ब्रिटिश सरकार के विरोध में आंदोलनों के भाग लिया. இந்தியா திரும்பினதுக்கப்புறம் சித்தரஞ்சன் தாஸோடு சேர்ந்துட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கெடுத்துட்டார் சுபாஷ் சந்திர போஸ். उनको कई बार जेल भी जाना पड़ा. பல தடவை ஜெயிலுக்கு போனார். वे अच्छी लेखक और कुशल पत्रकार भी थे. அவர் நல்ல எழுத்தாளரும் கூட, அதே சமயத்தில் நல்ல பத்திரிகையாளரும் கூட. वे 1932 और 1939 में कांग्रेस के अध्यक्ष भी चुने गए. அவர் 1932 ஆண்டும் 1939 ஆண்டும் அவர் காங்கிரஸ் தலைவரை அவர் தேர்ந்தெடுத்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக்னு தனியாக ஆரம்பித்தார். அதை பற்றி காந்திஜி கே
साथ मतभेद होने के कारण नेताजी फॉरवर्ड कांग्रेस से अलग हुए. காந்திஜியோட மன வேறுபாடு ஏற்பட்டு காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டார். उन्होंने फॉरवर्ड ब्लॉक नामक एक राजनीतिक दल स्थापित किया. फॉरवर्ड ब्लॉक में ஒரு புது கட்சியை ஆரம்பித்தார் அவர். उन्होंने सिंगापुर में आज़ाद हिंद मंच का संगठन किया. அவர் சிங்கப்பூரில் வந்து விடுதலை போராட்ட படையை வந்து நிறுவினார். प्रयासी भारतीयों में धन प्राप्त करके पहुँच को मजबूत किया. அதாவது வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பண வசதிலாம் செஞ்சு கொடுத்து ஒரு குழு மாதிரி அமைச்சார், ஒரு படம் மாதிரி அமைச்சார். அந்த மாதிரி உதவி செஞ்சார் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்கு. நேதாஜி கா व्यक्तित्व நேதாஜியோட சுபாஷ் சந்திரோட தனித்தன்மை. நேதாஜி கா நாரா ஜெய ஹிந்த். நேதாஜி வந்து முழக்கம் வர்றது வந்து ஜெய்ஹிந்த், இந்தியா வெல்லணும் அப்படின்னு. उन्होंने कहा था तुम मुझे खून दो मैं तुमकी आज़ादी दूंगा. அவர் வந்து நாட்டு விடுதலைக்காக என் ரத்தத்தை கூட சிந்த நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். அவர் வே நிதர் நேதாக, அவர் பயப்படாத ஒரு தைரியமான ஒரு தலைவர். வே அந்நியாய அவர் அத்தியாச்சார் கே கிலாஃப் லட்னே தே. அவர் அநியாயத்துக்கும் கொடுமைகளுக்கும் எதிராக வந்து போர் புரிஞ்சார். நோட் பண்ணிங்க. अगस्त 1945 की घड़ी एक हवाई दुर्घटना में उनका निधन हो गया. அவர் 18 ஆகஸ்ட் 1945 ஆண்டு ஒரு விமானத்தில் பயணத்தில் போகும்போது அது விமானம் விபத்துக்குள்ளாகி இறந்து போயிட்டார். அதில் इस भारत தேசா பக்த் கோ இஸ் மகான் தேசா பக்த் கோ, இவர் மிகச்சிறந்த ஒரு தேசபக்தர். சுதந்திர சேனானி கோ பாரத் கபி நஹி புலேகா. சுதந்திர போராட்ட வீரரான இவரை வந்து இந்தியா என்றைக்குமே மறக்காது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.